வணக்கம். யாரு? திமுக தான் அதை பண்றாங்க. உங்கள் ஆட்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பல குற்றச்சாட்டு வழக்குகள் இருக்கிறது. இந்த வழக்கெல்லாம் வாலண்டரியா இன்வால்வ் பண்றாங்க. வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இல்லத்தில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் கைது நடவடிக்கை மேற்கொண்டாங்க. எதற்காக இந்த கைது நடவடிக்கை? என்ன நடந்தது? அதாவது சனிக்கிழமை 14ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் காவல்துறை திடீர்னு ஒரு 500 பேர் போலீஸு ஜெகன்மூர்த்தியார் வீட்டை சுற்றி நின்றுட்டாங்க. சுற்றி நின்றுட்டு பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பூட்டை உடைக்கிறாங்க. பாதி பேர் எகிரி குதிக்கிறாங்க. காம்பவுண்ட் எகிரி குதித்து பின் சைடு கேட்டை போயிட்டு அதை உடைக்கிறாங்க. இந்த சவுண்டு கேட்டு மேலே இருந்து வராங்க. வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மேலே இருந்து வராங்க. ஓடி அவங்க ஒரு பதட்டத்தில் கேட்குறாங்க, எதனால் இந்த மாதிரி பண்ணுறீங்க, என்ன ஏது, என்ன காவல்துறை என்ன காரணம்னு கேட்டால் அவங்க ஒன்றுமே பதில் சொல்ல. உடைக்கிறாங்க, பூட்டை உடைக்கிறாங்க. பூட்டை உடைச்சி கேட்டெல்லாம் உடைக்கவோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூட்டிட்டாங்க. அங்கே காவல்துறை ஒரே அராஜகம். அங்கே திறங்க கேட்டை திறங்க தான் சொல்லுவாங்க. என்ன காரணம்னு சொன்னால் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ஜெகன்மூர்த்தியாரை விசாரிக்கணும். இன்னும் எதுக்காக ஏன்னு சொன்னால் அதுக்கும் பதில் இல்லை ஜெகன்மூர்த்தியாரை நாங்கள் விசாரிக்கணும்னு. விசாரணைன்னு சொன்னால் விசாரணைக்கு நீங்கள் சம்மன் கொடுத்துருக்கணும். இப்போ ஜெகன்மூர்த்தியார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், முறையாக ஒரு சம்மன் கொடுத்துருக்கணும். சம்மன் வாங்கலன்னு சொன்னால் நீங்கள் ஓட்டிகிட்டு போயிருக்கணும். ஒன்றுமே இல்லை, சம்மன் கொடுக்கல, ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் திறங்க நாங்கள் ஜெகன்மூர்த்தியாரை விசாரிக்கணும்னு சொன்னால் இவங்க வந்த காரணமே வேறு மாதிரி இருக்குது. அதாவது விசாரிக்கிறதுக்கு எப்படி வரணும், ஒரு 2 போலீஸ் வந்திருக்கலாம், ஒரு 3 போலீஸ் கூட வந்திருக்கலாம். சார் உங்களுக்கு விசாரணை இருக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். 500 போலீஸ் எதுக்காக வரணும்? யாருன்னா விசாரணைக்கு 500 போலீஸ் வருவாங்களா? 500 போலீஸ் வந்த காரணம் என்ன? இவங்க வந்த காரணத்தை பார்த்தா ஏதோ நடத்துகிற மாதிரி தான் வந்தாங்க. பிளான் பண்ணி தலைவரை அரெஸ்ட் பண்ணி இட்டுன்னு போகிறதுக்கு வந்தாங்களா? அவங்க எதுக்காக வந்தாங்கன்னே ஒன்றும் புரியல. ஏங்க அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினருங்க. அவர் நீங்கள் எப்படி இந்த நோக்கத்தை 500 போலீஸ் இறக்கணும்னா என்ன அர்த்தம்? அது அக்கம் பக்கம்லாம் பயப்படுவாங்களா, பயப்பட மாட்டாங்களா? இதனால் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. 2000-3000 பேர் அங்கே கூட்டிட்டாங்க. எல்லாம் கூட்டம் கூட்டினாங்க தாங்க. ஒரு தலைவர்னு சொன்னால் கூட்டம் கூடாதா? தலைவர் வீட்டில் இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது அக்கம் பக்கத்தில் எல்லாம் வந்துட்டாங்க. இதுக்கு இடையில என்ன வருதுன்னு சொன்னால் எல்லா டிவியில பிளாஷ் ஆகுது, ஜெகன்மூர்த்தியார் சிறுவன் கடத்தல் வழக்கில் அரெஸ்ட் சொல்லி வருது. இதை கேட்டவுடன் இன்னும் தொண்டர்கள்லாம் அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அராஜகம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. அங்கே இருந்த ஏன் எதுக்கு கேட்டவங்களாம் தகாத வார்த்தைகளை திட்டி உங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி அப்படின்னு ஒரு 60-70 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டுன்னு போயிருக்காங்க. ஏங்க ஒரு விசாரணைக்கு கூப்பிடுங்க, வஜ்ராவாகன் எதுக்குங்க வரணும்? ஸ்ட்ரைக்கிங் போஸ்ட் எதுக்கு வரணும்? இதுதான் விசாரணையா? இப்படிதான் விசாரணை பண்ணுவாங்களா? ஏங்க அவர் ஒரு கட்சியோட தலைவருங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மீறி ஒரு கட்சியோட தலைவர், தலித் மக்களுடைய தலைவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர். நீங்க இப்படிதான் அவரை நடத்துவீங்களா? இப்படிதான் காவல் 500 போலீஸ் விசாரணைக்கு வருவீங்களா? இதே மாற்று சமூக தலைவர் இந்த மாதிரி பண்ணுவீங்களா? இந்த மாதிரி போக முடியுமா? இல்லை போவீங்களா? நீங்க ஒரு தலித் தலைவர்ன்றதுக்காக இப்படி அசிங்கப்படுத்துவதா? நீங்க சம்மனம் கிடையாது, அரெஸ்ட் வாரண்ட்டும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாம நிக்கிறாங்க. அப்போ காவல்துறை எதுக்காக அவ்வளவு பேர் வந்தீங்க? நீங்க ஒரு தலித் தலைவரை அசிங்கப்படுத்துறதுக்காக வந்தீங்களா? இப்படிதான் திராவிட மாடல் ஆட்சியில் இப்படிதான் தலித் தலைவர்களும் இப்படிதான் நடத்துவாங்களா? எதனால இந்த வழக்கில் உங்கள் தலைவரை சம்மந்தப்படுத்துகிறாங்க? அதாவது தேனி மாவட்டத்தை சார்ந்த விஜயஸ்ரீயும் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த தனுஷும் இவங்க 2 பேரும் காதல் செய்கிறாங்க. இந்த காதல் விஷயம் பெண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சிடுது. உடனே அந்த பெண்ணும் விஜயஸ்ரீயும் தனுஷும் சென்னையில் பதிவு திருமணம் செஞ்சுக்கிறாங்க.
இதற்கிடையில் வந்து தலைவரை வந்து பெண்ணோட அப்பா வந்து பார்க்க வர்றாரு. பெண்ணோட அப்பாவும் அவங்க உறவினர்களும் வந்து பார்க்குறாங்க. ஒரு ஹோட்டலில் வந்து பார்க்குறாங்க. உங்கள் கட்சிக்காரங்க தான் வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, உங்கள் கட்சிக்காரங்கிட்ட சொல்லி பையன் வீட்டில் பேசி சமரசம் பேசி வரவேற்பு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார்ன்னு வந்து சொல்கிறாங்க. இவர் என்ன தலைவர் என்ன சொல்கிறாரு, அவங்கக்கிட்ட நான் வந்து முறையாக வந்து வழக்கறிஞரை விட்டு நான் பேசுகிறேம்மான்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இதுதான் தலைவர், அங்கே தலைவருக்கும் அவங்களுக்கும் நடந்த விஷயம். ஆனால் அன்னைக்கு நைட்டே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், பொண்ணோட அப்பா வனராஜா பொண்ணை பார்க்கலான்னு வீட்டுக்கு போயிருக்காரு. பொண்ணை பார்க்கலான்னு வீட்டுக்கு போனால் பொண்ணும் பையனும் அங்கே இல்லை. உடனே அவங்க தம்பி என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தடவை இட்டுன்னு வராங்க. அவங்க வண்டியில் இட்டுன்னு வந்து பேசுகிறாங்க. எங்கே இருக்காங்க ரெண்டு பேரும், எங்கே இருக்காங்கன்னா அந்த தம்பி வந்து எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறான். அப்படின்னா தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வரவேற்பு விழா வைக்கலான்னு நாங்கள் இருக்கோம், வீட்டில் வந்து அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கப்பான்னு சொல்லி அந்த தம்பி இட்டுன்னு வந்து வீட்டுக்கே விட்டுடுறாங்க. இதுக்கு இடையில வந்து அந்த தம்பி அவங்க இட்டுன்னு வந்ததுமே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்கள் பையனை யாரும் வந்து காரில் இட்டுன்னு போகிறாங்க அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யார், தனுஷோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பயத்தில் 100க்கு ஃபோன் அடிச்சிடுறாங்க. 100க்கு ஃபோன் அடிச்சிட்ட உடனே இந்த மாதிரி வந்து பையனை வந்து இட்டுன்னு போயிருக்கேன்னு சொல்லிடுறாங்க. உடனே கொஞ்ச நேரத்தில் பையனை வீட்டுக்கு வந்துடுறான். தனுஷோட தம்பி வீட்டுக்கு வந்துடுறான். எங்கடா போனோன்னு சொன்னால், இல்லைம்மா இந்த மாதிரி வந்து அண்ணியோட அம்மா அப்பாலாம் வந்து என்னை இட்டுன்னு போனாங்கம்மா, இட்டுமேட்டு எங்கே இருக்கேன்னு கேட்டாங்க, எனக்கு தெரியலன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கப்பா, இந்த மாதிரி வரவேற்பு விழா வைக்கலான் இருக்கோம், கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் சமரசம் பேசி நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடலான்ற மாதிரி சொல்கிறாங்கம்மான்னு சொன்ன உடனே அப்படியாப்பான்னு சொல்லிட்டு அவங்க இருந்துடுறாங்க. காலையில் வந்து 100க்கு ஃபோன் அடிச்சதுனால ஸ்டேஷன் வந்து திருவிழாங்கடை ஸ்டேஷன் வந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி 100க்கு ஃபோன் அடிச்சிங்களாமா, வாங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஸ்டேஷனுக்கு. வாலண்டரியாக அவங்களே கூப்பிட்றாங்க. இவங்க போகிறாங்க. போனவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி வந்தவங்க வந்து எங்கள் சொந்தக்காரங்க தான், எங்கள் மருமகளோட அம்மா அப்பா இவங்க தான் வந்திருக்காங்க, இது தெரியாமல் நான் வந்து யாரோன்னு சொல்லி நான் 100க்கு அடிச்சிட்டேன், அதனால் நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் சார்ன்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் முடியாதுமா, நான் சொல்கிற மாதிரி எழுதி கையெழுத்து போட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இதன் பிறகு வந்து அந்த அம்மா போய் கோர்ட்டில் போய் சொல்லியிருக்காங்க, என் பையனை யாருமே கடத்தலை, எங்கள் சொந்தக்காரங்க தான் இட்டுன்னு போனாங்க, பேசி இட்டுன்னு வந்து அவங்களே விட்டுட்டாங்க, யாரும் கடத்தலை என் பையனுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதன் பிறகும் வந்து காவல்துறை வந்து விடலை. இந்த விஷயத்தில் வந்து வாலண்டரியாக வந்து தலைவர் ஜெகன்மூர்த்தியார் வந்து உள்ளே நுழைக்கிறாங்க. இது எதனால் நுழைக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பகுதியில் வந்து தலைவர் ஜெகன்மூர்த்தியார் வந்து பட்டியலின மக்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக வச்சுருக்காரு. ஆக தலைவருடைய பேரையும் கெடுக்கணும், புரட்சி பாரத கட்சியினுடைய பேரும் கெடுக்கணுன்றதுக்காக வாலண்டரியாகவே யாரும் இதை வந்து செய்கிறாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால், தலைவர் ஜெகன்மூர்த்தியார் பட்டியலின மக்களுடைய வலிமை மிக்க ஒரு தலைவராக இருக்கிறார். அவர் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துன்றது வேணுமே இது போன்ற விஷயத்தை செய்கிறாங்க. யாரு உங்க தலைவரை களங்கப்படுத்த நினைக்கிறாங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. யார், திமுக தான் அதை பண்ணுறாங்க. அதாவது தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தொடர்ந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் சீண்டல் இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதாவது கோவிலுக்குள்ளே போனால் வெட்டுறாங்க, தெருவில் நடந்தால் வெட்டுறான், தேர் இழுத்தா வெட்டுறான், புல்லட் ஓட்டினா வெட்டுறான், கபடி ஆடினா வெட்டுறான், கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தா வெட்டுறான், குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறான், சாப்பிட்ற சாப்பாடில் மலத்தை வீசுறான், ஆற்றுல குளிச்சான்றதுக்காக அவனை கட்டி போட்டு அடித்து சிறுநீர் கடிக்கிறான் வாயில். இத்தனை கொடுமையும் இந்த தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற ஒரே ஆளாக தலைவர் ஜெகன்மூர்த்தியார் இருக்கின்றார். ஆக அது மட்டும் இல்லை, மக்கள் மன்றத்தில் மட்டும் இல்லைங்க, சட்டமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். சட்டமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எஸ்சி எஸ்டி மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியை எதற்காக மாற்றுத்துறைக்கு மடைமாற்று செய்கிறீங்கன்னு எந்த சட்டமன்ற உறுப்பினர் கேட்கல, தலைவர் ஜெகன்மூர்த்தியார் தான் கேட்கிறார். அது மட்டுமல்ல, ஆதி திராவிட நலப்பள்ளிகளை பொது கல்வித்துறையுடன் இணைக்க முயற்சி செய்த போது அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் தலைவர் ஜெகன்மூர்த்தியார் மட்டும்தான். இந்த சட்டமன்றத்தில் தலைவர் ஜெகன்மூர்த்தியார் மட்டும் இடம்பெறவில்லை என்று சொன்னால் ஆதி திராவிட நலப்பள்ளியை கூண்டோடு ஒழிச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டுமா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10,000 காலி பணியிடங்களை நிரப்புவோம்னு சொன்னாங்க. யாரு, திமுக சொன்னாங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு, எதுவுமே பண்ணல அவங்க. இதுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தாரு தலைவர் ஜெகன்மூர்த்தியார். தாழ்த்தப்பட்ட மக்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு வஞ்சிக்குதுன்ட்டு. அதுக்காக தலைவர் ஜெகன்மூர்த்தியார் 15,000க்கும் மேற்பட்ட தொண்டர்களை வள்ளுவர் கூடத்தில்
கூட்டி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. ஆக இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுத்தாரு தலைவர் ஜெகன்மூர்த்தியார். இந்த பட்டியலின மக்களுக்காக தலைவர் ஜெகன்மூர்த்தியார் போராடி கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த இயக்கத்தை ஒடுக்க வேண்டும், நசுக்க வேண்டும், புரட்சி பாரத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும், தலைவர் ஜெகன்மூர்த்தியாருக்கும் அவப்பெயரை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை செய்திருப்பதாக நான் குற்றம் சாட்டுறேன். எதுக்கு திமுக உங்களை களங்கப்படுத்த நினைக்கணும், என்ன காரணம்? ஒரு உதாரணத்திற்கு சொல்றேன். திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட கோலடி பகுதியில் இந்த அரசு 1000 கோடி ரூபாயில் கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டம் கொண்டு வந்தது. இதனால் சுற்றியுள்ள மக்கள், அதாவது கோலடி பகுதியில் உள்ள மக்கள் 2000 குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. ஆகவே தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் மாற்று இடம் கேட்டு இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்தார். இது மட்டுமல்ல, தொடர்ந்து இது போன்ற, அதாவது விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனையாக இருக்கட்டும், கரூர் வீரணாம்பட்டி கோவில் பிரச்சனையாக இருக்கட்டும், சேலம் மாவட்டத்தில் திருமலகிரி பஞ்சாயத்தில் அம்மன் கோவில் பிரச்சனையாக இருக்கட்டும், மதுரை மாவட்ட சாதிய பிரச்சனையாக இருக்கட்டும், வேங்கை வயல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கை வயல் பிரச்சனை, அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடகாடு பிரச்சனை, சிவகங்கையில் புல்லட் ஓட்டுன பிரச்சனை, தூத்துக்குடியில் கபடி பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகள், திருநெல்வேலி நாங்குநேரி பிரச்சனை, இப்படி தொடர்ந்து இந்த அரசால், இந்த ஆட்சியில் இந்த பட்டியல மக்களுக்கு தொடர்ந்து பல கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த பிரச்சனையெல்லாம் எதிர்த்து இன்றைக்கு தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள், புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு சமூக நீதி பேசுகின்ற எந்த இயக்கமும் இதற்காக குரல் கொடுக்கவில்லை. ஆனால் புரட்சி பாரத கட்சியுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆக இந்த பிரச்சனையெல்லாம் யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் திமுகவை சார்ந்த பொறுப்பாளர்களாக தான் இருக்கிறாங்க. ஆக இது மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திலும் குரல் கொடுத்திருக்கின்றார் தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள். உதாரணத்துக்கு மத்திய அரசால் SC ST மக்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியில் மாற்றுத்துறைக்கு மடைமாற்றம் செஞ்சாங்க. ஆக தலைவர் அதை எதிர்த்து சட்டமன்றத்தில் குரல் எழுப்பினார். அது மட்டுமல்ல, ஆதி திராவிட நலப்பள்ளிகளை பொது கல்வித்துறையோடு இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்த பொழுது அதையும் சட்டமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுத்தவர் தலைவர் ஜெகன்மூர்த்தியார். தலைவர் ஜெகன்மூர்த்தியார் மட்டும் இந்த சட்டமன்றத்தில் இடம்பெறவில்லை என்று சொன்னால் ஆதி திராவிட நலப்பள்ளி என்ற ஒரு திட்டமே இருந்திருக்காது. அது மட்டும் இல்ல, 10,000 காலி பணியிடங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரப்புவோம்னு சொல்லி இந்த அரசு சொன்னது. ஆனால் 3 வருஷம் ஆயிடுச்சு, எதுவுமே பண்ணல. சட்டமன்றத்தில் தலைவர் ஜெகன்மூர்த்தியார் பேசினார். திராவிட முன்னேற்ற கழக அரசு தாழ்த்தப்பட்ட மக்களை வஞ்சிக்கிறது என்று கேட்டார், குரல் எழுப்பினார். அது மட்டுமல்ல, 15,000 தொண்டர்களை ஒன்று திரட்டி வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இந்த அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தார். ஆகவே இது போன்று தொடர்ந்து இந்த மக்களுக்காக அழுத்தம் கொடுக்கின்ற காரணத்தினால் இந்த இயக்கத்தை ஒடுக்க வேண்டும், நசுக்க வேண்டும், புரட்சி பாரத கட்சிக்கு அவப்பெயரை உண்டு பண்ண வேண்டும், தலைவர் ஜெகன்மூர்த்தியாருடைய புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த திமுக ஆட்சியாளர்கள், இந்த திமுகவை சார்ந்தவர்கள் தலைவர் ஜெகன்மூர்த்தியாரை வேண்டுமென்றே இது போன்ற ஒரு சதி திட்டத்தில் சிக்க வைக்க முயற்சிக்கிறது. ஆக தொடர்ந்து தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் சட்டமன்றத்திலே 128 கோரிக்கைகளை இந்த மக்களுக்காக முன்வைத்திருக்கின்றார். அதில் 20க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் இந்த அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது போன்ற தலைவரை கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவீங்களா? உங்கள் ஆட்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் மீது பல குற்றச்சாட்டு வழக்குகள் இருக்கிறது. கொலை வழக்கு, கொலை மிரட்டல், ஆள் கடத்தல், கஞ்சா, கள்ளச்சாராயம், ஊழல் வழக்குன்னு இப்படி பல வழக்குகள் பல பேர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. இவர்கள் மீதெல்லாம் இந்த ஆளும் திமுக அரசு கைது நடவடிக்கை எடுக்குமா?